நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும்படி யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் படிக்க போகிறோம். யோபு புஸ்தகம் 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் யோபுவினுடைய ஒரு நல்ல பதில் நாம் எங்கே கவனிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுவை பற்றி சொன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா அதிகமாக இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்துருக்கிறோம். யோபுவை பற்றி சொன்னால் நீங்களே சொல்வீங்க. யோபுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எது நினைவுக்கு வருகிறது? யோபுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? சொல்லுங்களேன். பாடுகள் ஞாபகத்துக்கு வருது. வேற? பாடுகளிலும் பொறுமையா இருந்தது ஞாபகத்துக்கு வருது. வேற ஏதாவது? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். இந்த சைட்ல இருந்து ஒரு பதில் வர மாட்டேங்க. இந்த சைட்ல இருந்து பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டான் என்பது நினைவுக்கு வருகிறது. யோபுவை பற்றி நாம் சொல்லும்போது அவருடைய வாழ்வில் முழு வேதாகமத்திலும் அதிகமாக பாடுபட்டவர்களை, உபத்திரவங்களின் பாதையில போனவங்களை நாம் படிக்கும்போது முதல் இடத்துல நம்ம கண்களுக்கு தெரிவது யோபு தான். அதிகமான உபத்திரவங்களை அடைந்தவர். யோபுவை போல யாராவது உபத்திரவப்பட்டிருக்கிறாங்களான்னா தேடி பார்த்தா அங்க நமக்கு யோபுவை போல ஒருவரை நாம் காண முடியவில்லை. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் யோபு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கான காரணம்னா, ஆண்டவர் அவனை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விக்கு தான் யோபு ஒரு பதிலை சொல்றார். யோபு ரொம்ப வசதியாக வாழ்ந்த ஒரு மனிதன். அவனை பற்றி ஆண்டவரே சொல்றாரு, அவன் நீதிமான், உத்தமன் என்று சொல்றார். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி இருந்த ஒரு மனிதனை பிசாசு கண் வைத்து அவனை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு அல்லது ஆண்டவரை அவன் தூஷிப்ப வேண்டும் என்பதற்காக பிசாசு அவனை உபத்திரவப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். அவன் வாழ்வில் படிப்படியாக எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் ஒன்றுமில்லாதவனாக நோயுற்று அவன் வேதனையில் வலியில துடிக்கிறான். ஆனால் அவனுடைய உபத்திரவத்தின் ஆரம்பத்திலிருந்து உபத்திரவத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவரை தூஷிக்கவும் இல்லை, ஆண்டவரை விட்டு விடவும் இல்லை. அப்படி ஒரு முழு விசுவாசமாக இருந்தான். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள அவனை ஆண்டவர் இதுக்கு இடையில அவன் உபத்திரவப்பட்ட காலங்களில் அவனுடைய நண்பர்கள் அவனிடத்தில் அவன் உபத்திரவப்படுவதற்கான காரணம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. நீர் உபத்திரவப்படுறதுக்கு என்ன காரணம்னா, நீர் பாவம் செய்திருக்கிறீர், அதனாலதான் உமக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்திருக்கிறார், நீதிமானை ஆண்டவர் தண்டிப்பாரோ என்றெல்லாம் சொல்லி அவன் நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் என்ற பெயரில் அவனை இன்னும் காயமாக்கினார்கள். எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். உம்முடைய உபத்திரவத்துக்கு காரணம் எங்களுக்கு தெரியும், இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணம் எங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு விரோதமாக நீர் செய்த பாவம் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மனைவி சொல்லுகிறாள், நீர் தேவனை விசுவாசிப்பதனால்தான் உனக்கு பிரச்சனை. அங்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தேவனை அவருக்கு விரோதமாக செய்தாய், அதனால உனக்கு தண்டனை என்று சொல்லுகிறார்கள் நண்பர்கள். மனைவி சொல்லுகிறாள், நீ அவரை விசுவாசிக்கிறதுனாலதான் உனக்கு பிரச்சனை, அதனால அவரை தூஷித்து ஜீவனை விடு, இதுக்கு மேல வாழ்ந்து என்ன செய்ய போறன்னு மனைவி கேட்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில அவனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்க வேற வேற கோணங்கள்ல சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை காரணம் இதனாலதான் காரணம், அதனால நீ அதை செய்யணும் இதை செய்யணும்னு மாற்று மருந்தும் சொல்றாங்க. ஆனா அன்பானவர்களே, எல்லாரும் பேசுகிற நேரத்துல ஆண்டவர் குறுக்கிட்டு ஆண்டவர் பேசுறார். 38, 39 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பல கேள்விகளை கேட்கிறாரு.
நீ எங்க இருந்த, நீ எப்படி இருந்த, நான் செய்தது உனக்கு தெரியுமா, நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறியா, நான் அந்த பூமியை உருவாக்கும் போது நீ எங்கே இருந்தாய், உறைந்த மலையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல்மலை இருக்கிற பண்டக சாலைகளை பார்த்தாயா அப்படின்னு கேப்லாம ஆண்டவர் பேசுறார். நீங்க படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இடைவிடாமல் ஆண்டவர் வந்து கேள்வி மேல கேள்விகள் அவன்கிட்ட கேட்கிறார். அன்பானவர்களே, யோபு பேச அவன் பேச ஏற்கனவே நண்பர்களும் யோபுவும் பேசி மாறி மாறி பேசிட்டே இருந்த நேரத்தில் அவன் ஸ்தோத்திரம் யோபு சொல்றான், நண்பர்களுக்கு பதில் சொல்றான். நான் வந்து பாவம் செய்யலை, நான் வந்து எந்த ஸ்திரீகளையும் கண்ணெடுத்து ஏறிட்டு பார்த்தது உண்டா, நான் விதவைகளை வந்து கைவிட்டது உண்டா, என்னுடைய பந்தியிலே நான் எப்போதாவது பரதேசிகளுக்கு இடமளிக்காது இருந்தது உண்டா, நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன், நான் நீதியாக இருந்தேன் உண்மையாக இருந்தேன், யாருக்கும் தீங்கு செய்யலை, உண்மையாக தான் இருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனை, நான் நீங்க சொல்வது போல பாவம் செய்யலன்னு நண்பர்களுக்கு இவன் தன்னுடைய நீதியை என்ன செய்யறான்னா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அன்பானவர்களே, இப்பதான் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் யாருன்னு அவன்கிட்ட சொல்றா. நீ அதை பார்த்தியா, அதை உனக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரியுமா, விலங்குகளை வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, அதெல்லாம் ஆண்டவர் அவன்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. சமுத்திரத்திற்கு எல்லை போட்டு இதுவரை வா இனி வராதே என்று சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டது உனக்கு தெரியுமா, இப்படி எல்லாம் சொல்ற, பூமியின் ஆழங்களில் இருப்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் வந்து இந்த உலக சிருஷ்டிப்பையும் எவ்வளவு வல்லமையாக இந்த உலகத்தை உண்டாக்கினார், இந்த பூமியின் பிரம்மாண்டங்களையும் ஆகாயத்தின் பிரம்மாண்டங்களையும் யோபுட்ட கேள்வியா கேட்கிறார். அன்பானவர்களே, அதுக்கப்புறம் 39 பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கிடைக்குது. யோபு வந்து சொல்றேன், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் நிறைய பேசினேன், ஆனால் இப்போ நான் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை ஆண்டவரே, ஆமீன் ஸ்தோத்திரம் அப்படின்னு அவன் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் விடலை, மறுபடியும் அவன்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. ஸ்தோத்திரம், இப்போது புருஷனை போல அரை கட்டிக்கொள்னு 47 சொல்றார். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு உன்மேல் குற்றம் என்மேல் குற்றம் சுமத்துவாயோ அப்படின்னு யோபு வந்து நிறைய கர்த்தர் வந்து யோபு கிட்ட இன்னும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறார். அன்பானவர்களே, 41ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அவன்கிட்ட கேள்வி கேட்கிறார். அப்போ யோபு வந்து 42ஆம் அதிகாரத்துல யோபு வந்து பேச ஆரம்பிச்சு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. இதெல்லாம் சம்பவம் நடந்த பிறகு யோபு சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நட்சத்திரமும் தெரியாது, எனக்கு நீர் எல்லை போட்டதும் தெரியாது, வரையாடு ஈனுங்காலமும் எனக்கு தெரியாது, ஆண்டவரே சமுத்திரத்தின் ஆழங்களும் தெரியாது, உம்முடைய சிருஷ்டிப்பு உலகம் உண்டானது நீ செய்த எல்லாமே எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், தேவரீர் உம்மை பற்றி எனக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொன்ன. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ரைசலர், எனக்கு வேற எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நீர் கேட்ட கேள்விக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் அந்த உலகத்தை பற்றி இந்த சிருஷ்டிப்பை பற்றி எல்லாத்தையும் அறிந்து கொள்ற அளவுக்கு பெரிய ஞானி இல்லை நான், எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், ஆண்டவரே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். புழு உபத்திரவத்திலும் சொல்றான், ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்னு நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் சொல்றான். அவனுடைய விசுவாசத்தை அங்கே நாம் வாசிக்க முடியுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது, அல்லது விசுவாசத்தை நாம் எந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம விசுவாசத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாம நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய அனுபவங்களையும் வைத்து இந்த உலகத்தில் நடந்து கொண்டே போகிறோமா அப்படின்றத நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக, நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை யூஸ் பண்ணிக்கிறோமா, இல்லைன்னா நம்முடைய உழைப்பை நம்பியே இந்த உலகத்தை நடத்துறோமான்ற ஒரு கேள்வி என்ன செய்யுதுன்னா இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில
சம்பளத்தை வச்சு, அனுபவங்களை வச்சு, அறிவை வச்சு இந்த உலகத்துல தன்னுடையதை வச்சே இந்த உலகத்தை வாழ்ந்துடலான்னு நினைக்கிற கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கு. இல்ல, இந்த உலகத்துல என்னுடைய பணமும் உழைப்பும் என் அறிவும் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு தேவை, அவர் மேல் உள்ள விசுவாசம் எனக்கு வேணும்னு நினைக்கிற கூட்டமும் இருக்கு. நீங்களும் நானும் ஆமென் என்னிடத்தில் இருப்பதை வைத்தல்ல, தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் இந்த உலகத்தை நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம். இல்லையா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது இல்ல. நிறைய பேர் என்ன செய்யறதுல ஆண்டவரை பத்திலாம் நினைக்கிறதே கிடையாது. காலை எழ வேண்டியது, ஓட வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது, நைட்ல வந்து படுக்க வேண்டியது, மாசமான சம்பளம் வாங்க வேண்டியது, காசை கொடுக்க வேண்டியது, தன்னுடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி பார்க்காத, தன்னுடைய தேவைகளுக்காக தேவனிடத்தில் கேட்காத, தன் பிரச்சனைகளை பற்றி தேவனிடத்தில் சொல்லாத, அல்லது ஆண்டவர்கிட்ட எதுவுமே தொடர்பு கொள்ளாத, என் தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார் என்று ஆண்டவரை விசுவாசிக்காமல் தன்னுடைய காரியங்களை மட்டுமே நம்பி ஓடுகிறவர்கள் பலர் உண்டு. அதனாலதான் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏனென்றால் தன்னுடைய முயற்சிகளை மட்டும் நம்பி ஓடுகிற ஒரு மனுஷன் தன் முயற்சி தோற்று போனால் சோர்ந்து போய் விடுகிறான். தேவனை நம்பி ஓடுகிறவனோ சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்றால் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்வார் என்று நம்புகிறான். அதனால் அவன் சோர்ந்து போகிறதில்லை. இன்னைக்கு இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பணத்திலையும் உங்க உழைப்பிலையும் உங்களுடையதான அறிவிலையும் அனுபவங்களையுமே நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் அந்த காலையில் சொல்ற கொஞ்சம் உங்க கவனத்தை திருப்பி ஆண்டவர் பக்கம் சாயுங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் மேல உள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. விசுவாசத்துல வாழ்கிற ஒரு மனுஷன் சோர்ந்து போகிறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோபு வாழ்க்கையில அவன் வந்து இவ்வளவு சூழ்நிலைகளையும் இப்படி சொல்ல காரணம் என்னன்னா, அவன் விசுவாசம் பலமுள்ளதாக இருந்தது. பலவீனமான விசுவாசம் ஒரு மனுஷனை சோர்வடைய செய்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் பலவீனமான விசுவாசம் பயன்படாமல் போய்விடுகிறது. நல்ல பலமுள்ள விசுவாசம் தான் கிறிஸ்தவ ஜீவியத்துல வெற்றி அடைய செய்கிறது. உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. விசுவாசம் இருப்பதால் தான் நீங்க வந்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் விசுவாசிக்கலன்னு நான் உங்களை சொல்லலை யாரையுமே. ஏன்னா ஆண்டவர் விசுவாசிப்பதால் தான் நான் ஆராதனைக்கு வருகிறோம். அவரை நம்புறதுனால தான் வேதத்தை வாசிக்கிறோம். அவர் மேல் விசுவாசம் இருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது, அந்த விசுவாசம் எதை சார்ந்ததாக இருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. விசுவாசம் அப்படின்றது வந்து ஆண்டவர்ட்ட அற்புதம் பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக பலர் நினைக்கிறாங்க. விசுவாசித்தால் அவர் செய்வார், அதனால விசுவாசத்தோடு கேட்டா கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல மக்கள் வருகிறார்கள் ஒழிய, அதை தாண்டி இருக்கிற விசுவாசம் என்பது மிக முக்கியமானது. நம்ம விசுவாசம் பலமுள்ளதா மாறணும். சொல்லுங்க, நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதா மாறணும். ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, வளர வளர ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வந்து பக்குவப்படுத்த விரும்புகிறார். நம்ம விசுவாசத்தை வளர செய்ய விரும்புகிறார். பலமுள்ள விசுவாசமா, உறுதியான விசுவாசமா மாறணும். ஒரு விசுவாசியின் விசுவாசம் வந்து ஒரு எளிய விசுவாசமாக அல்ல. ஆண்டவர் வந்து எனக்கு என் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் அப்படின்ற விசுவாசம் வந்து ரொம்ப குறைவானது தான் அது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆழமான விசுவாசம் எங்க வருது அப்படின்னா, தேவனை எல்லா நேரங்களிலும் விசுவாசிக்கிற சூழ்நிலை இருக்குல்ல, அதான் பலமுள்ள விசுவாசம். பலவீனமான விசுவாசம் உள்ளவர்கள் உபத்திரவங்களிலே அவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்வில் நினைத்தது நடக்காத போது சோர்ந்து போய்விடுகிறார்கள். அப்படியானால் பலமுள்ள விசுவாசம் யார்கிட்ட இருக்கோ அவங்க எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நிற்கிறாங்க. யோபு வாழ்க்கையில பலமுள்ள விசுவாசம் இருந்ததுனால தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை விடாம நிற்கிறான். அவனுடைய மனைவி சொல்லும் போது இப்படி சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிறான், வாழ்க்கையில உடஞ்சி போயிருக்கிறான், இழந்து நிற்கிறான். அது யோபு மனைவிக்கும் அது சேர்த்துதான், அவளும் கஷ்டத்தான் பட்டிருப்பான். ஆனா அந்த நேரத்துல யோபுவுக்கு இன்னும் வேதனை தரும் வார்த்தைகளை கொடுக்கும் போது யோபு சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று யோபு கேட்கிறான். என்றால் அந்த வார்த்தை எந்த மனுஷனால் அப்படி சொல்ல முடியும்? இல்ல, தீமையை பெற்றிருக்கும் போது, துன்பத்தின் நடுவில் இருக்கும் போது, அழுது கொண்டிருக்கும் போது, கவலையில் இருக்கும் போது ஒரு மனுஷன் ஆண்டவர்ட்ட தீமையும் பெற வேண்டாமான்னு ஒருத்தர் சொல்றான்னா அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பலமுள்ளதா இருந்தால் அப்படி சொல்லுவான். எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் தி லார்ட். பலவீனமான விசுவாசம் உள்ளவங்க அப்படி சொல்லவே முடியாது. பலமுள்ள விசுவாசம் உள்ளவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். பலவீனத்திலும் ஆமென், கஷ்டங்கள்லையும் பாடுகள்லையும் என்ன சொல்றான்னா, ஆண்டவர் நன்மை தருவார்னு சொல்றதை விட அவர் தீமையே தந்தாலும் அந்த தீமைகளை நாம் பெற வேண்டாமா,
அவர் நன்மை தரும்போது பெற்றுக்கொண்டோமே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அது பலமுள்ள விசுவாசமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எனக்கு இந்த கால வேளையில தேவன் நம்முடைய விசுவாசத்தை கூடுதலாக்க விரும்புகிறார், நம்முடைய விசுவாசத்தை அதிகமாக்க விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக பலமுள்ள விசுவாசமாக மாறணும்னு அவர் விரும்புகிறார். அதை பலப்படுத்தவும் அவர் உதவி செய்கிறார். அன்பானவர்களே, நம்ம விசுவாசம் பலமுள்ள விசுவாசமா மாறணும்னு விரும்புகிறாரு. பலமுள்ளதாய் மாறுறதுக்கு அவரும் உதவி செய்கிறார். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரை என்னுடைய விசுவாசத்தை பலமாக மாற்றும் அப்படின்னு சொல்ற இடத்துல நாம் இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. அன்பானவர்களே, விசுவாசம் பலமுள்ளதாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் 3 காரியங்களில் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கிற போது ஆண்டவர் விசுவாசத்திற்கு பலன் அளிக்கிறவர். 3 விஷயங்கள்ல ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துறார். சொல்லுங்க, எத்தனை விதத்துல? நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த காலையில மழை ஒரு மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நல்லா உட்காந்துருக்கிறீங்க. கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 3 விதங்கள்ல ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துறார். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம விசுவாசத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலனை பார்த்த உடனே நமக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா விசுவாசம் பெருகிறது. இன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னாங்கல்ல, ஜெபம் பண்ணதுனால தேவன் அற்புதம் செய்தார்னு. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க 2 சாட்சியை நம்ம கேட்டோம். ஒரு சாட்சியில் 40 நாள் ஜெபத்துல சேர்ந்து உறுதியா ஜெபித்ததுனால தேவன் அற்புதமாக விடுதலை கொடுத்தார் சொன்னோம். இன்னொரு சாட்சி மதிப்பெண்கள் குறைவா இருந்ததுனால கர்த்தரை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணி ஜெபித்ததுனால ஆண்டவர் கூடுதலான மதிப்பெண்களை கிடைக்க பண்ணினார்னு சொல்றாங்கல்ல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசித்ததுனால இப்படி ஒரு நன்மை நடந்த உடனே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்னும் கூடுதலா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னும் ஆண்டவர் செய்வாரு, ஆண்டவர் மேல இன்னும் நம்பிக்கை வருது. ஆமா, இது ஒண்ணுமே பார்க்காத வரைக்கும் தெரியல. ஆனா ஆண்டவருடைய பலனை பார்த்தாச்சு. கொஞ்சம் விசுவாசிச்சதுக்கே ஆண்டவர் பலன் கொடுத்துட்டார். கொஞ்சம் விசுவாசத்துக்கு தேவன் பலன் கொடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த விசுவாசம் கூட ஆரம்பிக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் இப்படி செய்கிறார் இல்லையா? உண்மையா ஜெபம் பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருக்கு, உண்மையா கர்த்தர் நம்பினதுக்கு பலன் கிடைச்சிருக்கு, ஆண்டவர் செய்வார்னு விசுவாசித்தேன், ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அப்ப இன்னும் என்ன செய்யணும்னா அதிகமா விசுவாசிக்க வேண்டும் என்கிறதான இந்த வாஞ்சை என்ன செய்யுதுன்னா பெருகுது. அப்படின்னா தேவன் கொஞ்சம் விசுவாசத்துக்கு பலன் கொடுக்கிறதுனால பலனை காண 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 விசுவாசம் என்ன செய்கிறதுனா பெருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தானியேலுடைய வாழ்க்கையில நீங்க படிக்கும் போது அவன் வாழ்க்கையில ஒரு சோதனை ஏற்படுது. என்ன சோதனைன்னா, அவங்க ராஜ போஜனத்தை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சோதனை. அப்போ அந்த பிரதானிகளின் தலைவன்கிட்ட போய் தானியேல் சொல்றாரு, நாங்க இந்த ராஜ போஜனத்தை சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு சாதாரணமான உணவு போதும்னு தானியேல் போய் சொல்றார். எல்லா வாலிபர்களும் ராஜ போஜனத்துல சந்தோஷப்படுகிறாங்க. அதுல இருக்கக்கூடிய மதுவையும் மாம்சத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத பன்றி இறைச்சியையும் அது எல்லாமே யூதர்களுக்கு அது பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அதுல இருந்தது. ராஜபோஜனம் என்பது எல்லாம் சாப்பிடுவது. எனவே இந்த தானியேலும் அவனை சார்ந்த வாலிபர்களும் 3 வாலிபர்களும் சேர்ந்து அந்த பிரதானிகளின் தலைவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்க அப்படி வேண்டான்னு. இந்த பிரதானிகளின் தலைவன் சொல்றான், ஐயா இது ராஜ கட்டளை, ஒருவேளை நல்லா ராஜபோஜனம் சாப்பிட்றவங்க புஷ்டியா இருந்து
நீங்க மரக்கறிகளை சாப்பிட்டு பலவீனமா இருக்கிறத ராஜா பார்த்தா என்னையே கொன்னு போட்டுருவாரு அப்படின்னு அந்த பிரதானிகளின் தலைவன் சொல்லும் போது, அன்பானவர்களே, அந்த தானியேல் சொல்லுகிறான், ஐயா ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. அந்த 10 நாளைக்குள்ள நாங்க எப்படி இருக்கிறோம்னு பார்த்து ஒப்பிட்டு பாருங்க. ராஜபோஜனம் சாப்பிட்டவங்களையும் எங்களையும் ஒப்பிடுங்க. அதுக்கு பிறகு நாங்க பலவீனமா இருந்தா நீங்க சொல்றத கேட்கிறோம், இல்ல புஷ்டியா இருந்தா எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்கன்னு பிரதானி கிட்ட கேட்கிறான். அப்படியெல்லாம் பேச முடியாது. ஆனா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பிரதானிகளின் தலைவன் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினார்னு வசனம் சொல்லியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, 10 நாள் ஆனது. 10 நாள் அடிச்சு வெளுக்கிறாங்க. யாரு? மற்ற வாலிபரெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. பெரிய வாய்ப்பு. ஆனா தானியேலும் அவனை சார்ந்த வாலிபர்களும் பருப்பு, கீரை, இந்த மாதிரியான உணவுகளை அவங்க சாப்பிட்றாங்க. 10 நாள் கழிச்சு பார்த்தா அங்க நடந்தது என்னன்னா, அந்த ராஜபோஜனம் சாப்பிட்டவங்களை விட தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ரொம்ப புஷ்டியா இருந்தாங்க. அந்த பிரதானிகளின் தலைவன் பார்த்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டான், ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு எல்லா நாளுமே அவங்க விரும்பினதுபடி கொடுத்தான். ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சி தானியேல் இப்ப பார்க்குற அன்பானவர்களே, தானியேலுடைய விசுவாசம் வளர்ந்ததுக்கான காரணம், கொஞ்சம் விசுவாசத்துக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. 10 நாள்ல 10 நாளுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உண்மையாகவே இது சாத்தியம் இல்லை. பாருங்க, மரக்கறிகள் வெறும் பருப்பு கீரையை விட அவர்களைப் போல எல்லா உணவுகளையும் சாப்பிடுகிறதுனாலே தானே பலன் கிடைக்கிறது என்று உலகம் நம்புகிறது. ஆனா இங்கே இவர்கள் எதை நம்புகிறார்கள் என்றால், சாப்பாடு பிரச்சனை இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்யாமல் இருந்தால் போதும் நினைக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்தாலே நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ராஜ போஜனமே ஆனாலும் சரி, எங்களுக்கு இந்த ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முடியாது என்பதில் உறுதியாக இருந்ததுனால அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய கிருபை கிடைச்சது. 10 நாள்ல ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சது. நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். கொஞ்சம் விசுவாசமா இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டா ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்றார். கையை உயர்த்தலையில சொல்லுவோமா, ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக நிக்கணும்னு ஒரு விசுவாசமா இறங்கிட்டா தேவன் பலன் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறாரு. ஒரு சோதனையில, ஒரு இக்கட்டுல, ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிற சோதனையில உறுதியாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 10 நாள் கொடுங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியம் வாழணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கிருபை கொடுக்கிறாரு. அவன் கொஞ்சம் விசுவாசத்துக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கறதுனால விசுவாசத்தை பலப்படுத்துறாரு. ஆமென், அல்லேலூயா. இப்போ தானியேலுக்கு இதை பார்த்த உடனே என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல 10 நாள் கழிச்சு அவங்கள விட ரொம்ப நல்லா வலுவா இருக்கிறத பார்த்த உடனே இந்த தானியேலுக்கும் அவனை சார்ந்தவங்களுக்கும் விசுவாசம் பெருகி இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த பிரதானிகளின் தலைவனுக்கு என்ன ஆயிருக்கும் யோசிக்கிறீங்க? இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல அவன் அப்படி பார்த்திருக்கவே மாட்டான். ஆமென். அவன் வாலிபர்கள் புஷ்டி ஆவதற்காக அவன் பலதரப்பட்ட மாம்ச கறிகளெல்லாம் கொடுத்து புஷ்டியாக்க தான் முயற்சி பண்ணியிருக்கான். பல ஆண்டுகளாக இந்த பிரதானியின் தலைவன் இதுபோல பார்த்ததே இல்லை. சாதாரண எளிய உணவுனாலே மற்ற வாலிபர்களோட புஷ்டியானதை பார்க்கல. அப்படின்னா ஆண்டவர் மேல தானியேலுக்கு விசுவாசம் பலமா மாறதை விட, ஆமென், பிரதானிகளின் தலைவனுக்கும் ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகமாயிருக்கும். இல்ல, அவனுக்கு விசுவாசம் வந்திருக்கும். இந்த தானியேலும் அவன் நண்பர்களும் விசுவாசம் கொஞ்சம் விசுவாசிப்போம் பலமுள்ள விசுவாசமா மாறிட்டே இருக்கு. நான் சொல்றேன், நம்ம கொஞ்சம் விசுவாசிக்கும் போது தேவன் பலன் கொடுக்கிறார். விசுவாசத்துக்கு தேவன் பலன் கொடுத்து நம்ம விசுவாசத்தை இன்னும் வலுவாக்குறாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்க முயற்சி பண்ணுங்க. உங்க விசுவாசம் பலமுள்ள விசுவாசமா மாறணும். பலமுள்ளமா விசுவாசமா மாறினா, ஆமென், ஸ்தோத்திரம், கொஞ்சம் விசுவாசத்துக்கே பலன் தருகிறவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண்ணை பற்றி நான் வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் படிக்கும்போது சமாரியா ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து நிறைய சத்தியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரீக்கு அது ஒன்றும் புரியல. ஜீவ தண்ணீரை பற்றி ஆண்டவர் ஆழமான சத்தியத்தை பேசும்போது அது
புரியல. யாருக்குன்னா சமாரிய பெண்ணுக்கு புரியல. நிறைய சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அவளுக்கு சொல்றா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி 25 கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். கொஞ்சம் விசுவாசம் அவளுக்கு. மேசியா வருவார்னு கேள்விப்பட்டிருக்கிறோன்னு அவர் சொல்றா. இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் 26 சொல்றாரு, அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ரொம்ப ஷார்ட்டா ஆண்டவர் அவட்ட பதில் கொடுத்துட்டாரு. நீ விசுவாசிக்கிறேல்ல மேசியா வருவார்னு, அந்த மேசியா உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிற நான் தான் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரு. இயேசு தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் சமாரிய ஸ்திரீ இயேசுவை என்ன செய்ய முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஜீவ தண்ணீரை பத்தியே பேசிக்கிட்டே இருந்தான்னா அவளுக்கு ஒண்ணுமே விளங்கி இருக்காது. ஆனா நேரடியா இயேசு அவளுக்கு நான் தான் மேசியான்றதை வெளிப்படுத்தினதுனாலதான் அவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அவள் போய் அந்த பட்டணத்தில் சமாரியாவில் இருக்கிற அநேகரை அழைத்து கொண்டு வந்து இயேசுவிடத்துல கொண்டு வந்தாள். அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் அப்படின்றத பின்பகுதியில் நம்ம படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில கொஞ்சம் விசுவாசம் ஆண்டவர் மேல வச்சா கூட அந்த விசுவாசத்திற்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துக்கு பலன் கொடுக்கிறதை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. தானியேல் 2:16 நீங்க படிச்சீங்கன்னா அங்கே ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லணும். ராஜா சொல்றாரு, அவர் சொப்பனம் கண்டார் ராஜா. ஆனா காலையில அந்த சொப்பனம் அவருக்கு சரியா ஞாபகத்துல இல்லை. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராயிலும் பட்டணத்துல நான் ராத்திரி கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லணும்னு ராஜா சொல்றார். அப்படி சொல்லல அப்படின்னா அங்க இருக்கிற ஞானிகளை சாஸ்திரிகளை எல்லாம் வெட்டி கொல்ல போறேன்னு சொல்றார் ராஜா. அல்லேலூயா. இப்படி ஒரு சூழ்நிலை வருமா? சொப்பனம் சொன்னாலாவது ஒத்தையா ரெட்டையா போட்டாவது ஒரு அர்த்தம் சொல்லிடுவாங்க. பார்த்த சொப்பனத்தையும் சொல்லணும்னா எப்படி இருக்குன்னு யோசிங்க. இந்த மாதிரி யாராவது பார்த்துருப்பாங்களா? எல்லாரும் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஞானிகளும் சாஸ்திரிகள் எல்லாரும் நடுங்கி போய் நிற்கிறாங்க. எப்படியும் சாக போகிறோன்னு நினைக்கிறாங்க. அந்த அரண்மனையில பிரதானியா தானியேலும் இருக்கிறாரு. இப்போ போர் வீரர்கள் தேடி போறாங்க எல்லாரையும் கொல்லுறதுக்கு. ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்லலாம் அப்படின்றதுனால. அன்பானவர்களே, இப்படி ஒரு ஆள் சொன்ன நம்ம என்ன சொல்லுவோம்? உங்க வீட்டுல காலையில எழுந்துச்சு ஒருத்தவங்க வீட்டுல கணவர் சொல்றாரு, நேற்று ஒரு சொப்பனம் கொண்டா வீட்டுல யாருமே எனக்கு என் சொப்பனத்தை சொல்லலைன்னா கொன்னே போட்டுருவான். எப்படி இருக்கும்? முட்டாப்பையலான்னு கேட்போம். சொப்பனத்தையா சொல்லியா? சொப்பனமே சொல்லாம அர்த்தம் சொல்றேன்னு சொல்றியே, நீ கண்ட சொப்பனம் எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ராஜா அப்படி ஒரு ராஜாவா இருந்திருக்கான். அந்த ராஜாவுக்கும் பதில் சொல்றதுக்கு தானியேல் அந்த போர் வீரர்களை நிறுத்தி சேவைகளை யாரையும் கொல்ல வேண்டாம், கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு கேட்கிறான். என்ன சொன்ன? ஆண்டவர் விசுவாசித்துட்டு தானியேல் சொல்றான், கொஞ்சம் தவணை கொடுங்க, ராஜாவின் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நாங்க என்ன செய்யறோம் சொல்றதுக்கு தேவன் கிருபை செய்வார்னு சொல்றான். அன்பானவர்களே, ஆண்டவர்ல ஜெபிக்கிறான். ராஜாவின் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சு நம்மால முடியும்னு களத்துல இறங்கின தானியேலுடைய கொஞ்ச விசுவாசத்துக்கு தேவனே பலன் அளித்தார். தேவன் பலன் அளித்தார். பாருங்க, தானியேலை தேசத்தின் மேல பிரதானிகளின் தலைவனா அந்த ராஜா உயர்த்தி வைத்தான். விசுவாசத்தை பலனை காணும் போது விசுவாசம் பெருக பண்ணுகிறது. 2 விஷயத்தை நான் சொல்றேன். ஒண்ணு, விசுவாசத்துக்கு பலன் தருகிறவர் ஆண்டவர். சொல்லுங்க, நம்ம விசுவாசத்துக்கு பலன் அளிக்கிறவர். 1. 2, விசுவாசத்திற்கு அவர் பலன் அளிப்பதால் நம்ம விசுவாசம் இன்னும் என்ன செய்யுது? அதிகமாகிறது. நீங்க எல்லாம் கவனிங்க. தானியேல் வாழ்வில தேவனை விசுவாசித்ததுனால என்ன நடந்தது? ஒரு காலத்துல பிரதானிகளின் தலைவனிடத்துல தானியேல் கெஞ்சி கொண்டிருந்தான். 10 நாள் வரைக்கும் எனக்கு பாருங்கன்னு சொல்லி பிரதானிகளின் தலைவன்கிட்ட தானியேல் கெஞ்சிட்டு இருந்தான். ஆனா தேவன் மேல விசுவாசமா இருந்ததுனால என்ன ஆச்சு? கடைசியில இவனே அந்த பிரதானிகள் தலைவனாக மாறினான். நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு பொறாமையா இருக்கா தானியேல் மேல? அல்லையில சொல்ல மாட்டேங்கிறிய?
சோத்திரம், தானியேல் உயர்த்தப்பட்டான். அதை நான் யோசித்து பார்த்தேன் படிக்கும்போது. இல்லை, ஒரு நாள் இப்படி பார்த்துட்டு இருந்த தானியேல் இப்போ எல்லாரையும் இப்படி பார்க்குற அளவுக்கு தானியேலை கர்த்தர் உயர்த்தி வச்சார் பாருங்க. பிரதானிகளின் தலைவனாக இந்த தானியேலை ராஜா உயர்த்தும் அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு விசுவாசியினுடைய விசுவாசத்தை தேவன் வல்லமையானதாக, ஒரு பலமுள்ள விசுவாசமா தேவன் மாத்துறதுக்கு என்ன செய்யறார் அப்படின்னா, விசுவாசத்துக்கு பலன் கொடுக்கிறார். ரெண்டாவது இன்னொன்று செய்யறார், உங்க விசுவாசம் வளர்றதுக்கு, நம்முடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமா மாறுறதுக்கு தேவன் ரெண்டாவது ஒன்று செய்யறார். என்னன்னா, ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை படிக்கலாம். இங்கே வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு மனுஷனுடைய விசுவாசம் எப்படி வருகிறது என்றால் கேள்வியினால் வருகிறது. இந்த கேள்வி அப்படின்னா கேட்கறதுனால வருது. விசுவாசம் ஒரு ஆளுக்குள்ள வரணும்னா கேட்கணும், கேட்காட்டா வராது. அதனாலதான் நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்றோம், கேட்க வைக்கிறோம். ஏன் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றோம், ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்றோம், ஏன் பிரசங்கம் பண்றோம், பைபிள்ல இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றோமே எதுக்காக அப்படின்னா, நமக்குள்ளே விசுவாசம் வளரணும். விசுவாசம் வளர்ந்தாதான் தேவன் பலன் அளிக்கிறார். அப்படின்னா தேவன் பலன் அளிக்கணும்னா விசுவாசம் தேவை. விசுவாசம் வேணும்னா அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய விசுவாசத்தை பலமுள்ளதாய் மாற்றுகிறது. விசுவாசத்துக்காக பலன் கிடைக்கல, அது நம்முடைய விசுவாசத்தை பலமுள்ளதா மாத்துது. ஒன்று. ரெண்டு, நம்முடைய விசுவாசத்தை பலமுள்ளதா மாத்துறது எதுன்னா தேவனுடைய வார்த்தை. நம்ம அதிகமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதாக மாறுகிறது. இன்னைக்கு இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றேன். வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறையுமானால் விசுவாசமும் குறையும். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்க விசுவாசம் உள்ளவங்களா மாறணும் அப்படின்னா, அல்லது உங்க விசுவாசம் இன்னும் பலமுள்ளதா மாறணும்னா வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தினந்தோறும் வேதம் படிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் பைபிள் படிச்சிருக்கீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சகோதரனே சகோதரியே, உங்க வேதாகமம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. பைபிள் ரொம்ப முக்கியமானது. உங்க கையில பைபிள் இருக்கட்டும். உங்க பைபிள்ல டெய்லி படிங்க. நிறைய பேர் படிக்கிறது இல்லை, யாரையும் கை தூக்க சொல்லல. ஆனா உங்களையே ஒரு முறை நீங்க கேட்டு பாருங்க, நீங்க பைபிள் படிக்கிறீங்களான்றத ஒரு முறை நீங்க சோதிங்க. நீங்க வேதம் படிக்கலன்னா கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் வளராது. ஒரு பெயர் கிறிஸ்தவனாக, ஒரு மதவாதியாக, சும்மா ஒரு பெயருக்காக ஒரு விசுவாசியாக இருப்பீங்களே ஒழிய தேவன் விரும்புகிற ஒரு தேவ பிள்ளையா நீங்க இருக்கணும்னா இந்த பைபிள் தொடர்ந்து படிக்கிறவங்களா இருக்கணும், வசனத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை வாசிக்க தெரியாட்டாலும் இன்னைக்கு செல்போன்லேயே பைபிள் இருக்கு, அதை கேட்க முடியும். வசனம் என்ன செஞ்சிட போகுதுன்னு நினைச்சிடாதீங்க. வசனம் நம்முடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். வசனம் நம்ம வாழ்க்கையில நம்மளால செய்ய முடியாததை வசனம் செய்யும். நாம வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த உலகம் காணும் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பல இடங்கள்ல பலர் இயேசுவினுடைய சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இயேசுனுடைய உருவத்துக்கும் அவருடைய படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா பைபிள் வசனத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா வேதாகமும் சொல்வது ஒரு காணும் காட்சி நம்மை பலப்படுத்துறது இல்லை, ஆனா வசனம் பலப்படுத்துது. சும்மா வசனத்தை பார்க்கறதுனாலையும் வர்றதில்லை, சும்மா இப்படி படிக்கிறதுனால வர்றதில்லை. அந்த வசனம் நமக்குள்ள என்ன செய்யணும்? கேட்கிறதன் மூலமா நமக்குள்ளே அந்த வசனம் போகும்போது தான் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எழுத்தாக பைபிள்ல பேப்பர்ல இருப்பதாலும் நமக்கு பயனில்லை, நாம் ஏதோ வசன போர்டில் பார்ப்பதாலும் பயனில்லை. அந்த வசனம்
படிப்பதால், கேட்பதால், நமக்குள்ளே அந்த வசனம் போவதால் நமக்குள்ளே விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. யோபுவின் வாழ்வில் விசுவாசம் வளர காரணம் தேவனுடைய வார்த்தைகளை மனதுக்குள் வைத்திருந்ததுனால விசுவாசம் பலப்பட்டது. சங்கீதக்காரன் தாவீது அவன் சொல்றான், வேதமே வெளிச்சம் சொல்றான், என் கால்களுக்கு அது தீபம் சொல்றான். பைபிள்ல தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஆட்கள்ல ஒரு ஆள் யாருன்னா தாவீது. 119ஆம் சங்கீதம் முழுவதுமே வசனத்தை பத்தி தான் எழுதியிருக்கிறார். வேத வசனத்தை நாம அதிக முக்கியத்துவப்படுத்துவோம். நீங்க பைபிள் வசனத்தை ரொம்ப குறைவாக நினைச்சிடாதீங்க சகோதரர்களே, சகோதரிகளே. வேத வசனங்களை மதிப்பு குறைவாக நினைச்சிடாதீங்க. அது வெறும் வெறும் புனித புத்தகமா மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லா மதங்கள்லையும் ஒரு புஸ்தகத்தை புனித புத்தகமா வச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு புஸ்தகம் இது அல்ல. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு புஸ்தகத்தை வீட்டில் வைக்கிற மாதிரி நாங்க ஒரு கிறிஸ்தவங்கன்றதுக்காக ஒரு பைபிளை வீட்டில் வச்சிருக்கிறோன்றதுக்காக பைபிள் கிடையாது. எல்லா புத்தகங்களை காட்டிலும் வலிமையான புஸ்தகம் வேதாகமம். எல்லா புத்தகங்களை விட ஜீவனுள்ளது வேதாகமம். எல்லா புத்தகங்களில் வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. இந்த வேதாகமம் நிறைய பேருடைய கண்ணீரை மாற்றி இருக்கிறது. இந்த வேதாகமம் நிறைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில அழிவை மாற்றி இருக்கிறது. நிறைய மனிதர்களுக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம். அதனாலதான் சொல்றோம், பைபிள் எல்லா புத்தகங்களை போல அல்ல. அவைகளெல்லாம் வாசிப்பதற்காக, ஆனால் இவைகள் அப்படி அல்ல, உள்ளத்துக்குள் வர வைத்து அதை கை கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருப்பது. பிரைஸ் தி லார்ட். பாட புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறாங்க எதுக்குன்னா எழுதி மார்க் வாங்கிறதுக்காக அல்லது ஸ்தோத்திரம் உழைப்பதற்காக. ஆனா இது அப்படி அல்ல, இது நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போவதற்காக. இந்த உலகத்தின் எந்த புத்தகமும் பைபிள் மாதிரி இல்லைன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, இந்த பைபிள் ஒண்ணுதான் ஒரு மனுஷனை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கு அவனை உருவாக்குகிறது, அவனை வழிகாட்டுகிறது. மற்ற எல்லா புஸ்தகங்களும் சம்பாதிக்க சொல்லித் தருகிறது, அறிவை சொல்லித் தருகிறது, மார்க் எடுக்க சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தில் பல்வேறு காரணங்களுக்காக பல புத்தகங்கள் இருக்கு. நீதி கதைகள் இருக்கிறது, கவிதைகள், கட்டுரைகள், ஏராளமான ஆராய்ச்சி புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அது வெறும் தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான். ஆனா பைபிள் ஒண்ணுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விசுவாசத்தை கொண்டு வந்து தேவனை சார்ந்து கொள்ள செய்து அவனை பாவத்தை ஜெயிக்க பண்ணி அவனை நித்திய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறதான பரிசுத்தமான புஸ்தகம் பைபிள் மட்டும்தான். அதனாலதான் சொல்றோம், கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, பைபிளை ஒரு புனித புத்தகமாக நீங்கள் ஒரு இடத்துல வைத்து விடாதிருங்கள். வேதாகமத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வாசியுங்கள். இந்த வேத புத்தகம் உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தை தூண்ட ஆரம்பித்து விடும். ஆண்டவரை பற்றி, அவர் செய்த நன்மைகளை பற்றி, தேவ மனிதர்களுக்கு தேவன் செய்ததான அற்புதங்களையும் அடையாளங்களையும் பற்றி, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி, அவருடைய நீதி போதனைகளை பற்றி, அவருடைய வெளிப்பாடுகளை பற்றி வாசிக்க நினைக்கிறோம். மற்ற புத்தகங்கள் எல்லாம் ஒரு கதையை படிச்சிட்டீங்கன்னா ஒரு முறை படிச்சுட்டா அவ்வளவுதான். அடுத்து அந்த கதையை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஹலோ, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்னு ஒரு கதை புஸ்தகம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா திரும்ப அந்த கதையை படிக்க அந்த கதை தான் தோணும், திரும்ப படிக்க தோணாது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் 6 கற்சாடிகளில் தண்ணீரை ஊற்றி திராட்சை ரசமா மாத்தினார்ன்றத வாழ்நாள் முழுசும் படிச்சுட்டே இருக்கிறோம். ஆனாலும் அது போர் அடிக்கிறது இல்லை. திரும்ப திரும்ப யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிட்டே இருக்கிறோம், சங்கீதத்தை வாசிக்கிட்டே இருக்கிறோம், மத்தேயு வாசிக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப வாசிக்க பழைய கதைன்னா தோணுது இல்ல. ஒவ்வொரு முறையும் அதுக்குள்ள இருந்து நிறைய சத்தியங்களை தேவன் தந்துட்டே இருக்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருன்னா அவ்வளவுதான், அந்த கதை அதுக்குள்ளதான், அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனா இந்த வசனம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறது இல்ல. அந்த வசனம் படிக்க 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 ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது புது புது அர்த்தங்களை, புது புது சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாருல்ல. இந்த யோபுவை பத்தி எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது ஒவ்வொரு விதங்கள்ல யோபு சத்தியம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் என்பது மற்ற புத்தகங்களில் உள்ள வார்த்தைகளைப் போல அல்ல, எழுத்துக்களைப் போல கிடையாது. இந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்கு. ஆனா நாம் நம்முடைய கையில் வல்லமையான ஒன்றை வைத்துக்கொண்டு பயன்படுத்தாமல் இருப்பது எவ்வளவு மோசம். விசுவாசிகளே, நீங்கள்
சந்திக்கும் பிரச்சனைகளுக்கான வெற்றி, இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான சகல ஆயுதமும் இந்த வேதாகமத்தில் இருக்கும்போது இதை மறந்துவிட்டு நீங்களாகவே இந்த உலகத்தில் போராடிட்டே இருக்கிறீங்களே, அதுதான் அபத்தமானது. உங்களுடைய வாழ்வின் பல காலகட்டங்களில் வருகிற தவிர்க்க முடியாத போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது அவைகளெல்லாம் சமாளிப்பதற்கான ஆயுதங்கள் இந்த வேதாகமத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறாரே. சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பட்டயம்னு பைபிள சொல்லியிருக்க. தேவனுடைய பிள்ளைகளை, இதை நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வேதாகமம். ஆனால் இதை பத்தி நிறைய பேர் புரிஞ்சுக்கிடல. இந்த பைபிள் எவ்வளவு வல்லமையானதுன்னு நிறைய விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. நீங்க நெருக்கப்படுகிற காலங்களில் வேதாகமத்தை வாசியுங்கள். அழுகையின் கண்ணீர் நேரங்களில் வேதாகமத்தை வாசியுங்கள். பதில் இல்லாத பல கேள்விகள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த பைபிள் படியுங்க. உங்களுக்கான பதில் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு புத்தகம், ஆனால் எல்லா காரியத்துக்கும் நமக்கு வேத புத்தகம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் ஒருவருக்கும் ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்வின் சகலவற்றுக்கும் சேர்த்தே ஒரு புத்தகம் இந்த புத்தகம்தான். மருத்துவத்திற்கு தனியாக, தொழிலுக்கு தனியாக, வாழ்வின் முறைக்கு தனியாக, படிப்புக்கு தனியாக என்று பல புத்தகங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் இருக்கு. நீங்க இதை வாசிக்க ஆரம்பிங்க. நான் உங்களை மறுபடியும் அன்பா கேட்கிறேன், இதுவரைக்கும் நீங்க பைபிளை படிக்க அதிக சிரமம் எடுக்கல அல்லது அதிக முயற்சி எடுக்கல அப்படின்னா இந்த நாள் முதற்கொண்டு வேதாகமத்தை அதிகமா படிக்கிறதுக்கு நேரம் எடுங்க. நிறைய பேர்கிட்ட நீங்க பைபிள் ஏன் படிக்கலன்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? பலரும் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? பைபிள் படிக்காததற்கு காரணம் என்ன சொல்றாங்க? நேரமே இல்லை. நேரமே இல்லை அப்படின்ற பதில் சரியான பதிலா? இல்ல. நான் ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது, சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. பாஸ்டர் எபினேசர் வயாம சொல்லுவார், சொல்லிடுறேன் வருத்தப்படாதீங்க. நாய்க்கு வேலை இல்லையா, உட்கார நேரம் இல்லையா. புரியுதா புரியலையா? உங்களை நாயின்னு சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, அப்படி சொல்லல. எங்களுக்கு சொல்வாரு பாஸ்டர் எபினேசர். எபினேசர் பாஸ்டர் தெரியுமா? பைபிள் காலேஜ் டீச்சர். இப்ப இல்லை அவர். எங்களுக்கு வகுப்பறையில சொல்வாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேலையுமே கிடையாது, ஆனா வேலை செய்யற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு ஓடும். அதுக்கு உட்கார்றதுக்கே நேரமே கிடையாது. இங்கிருந்து குழச்சிக்கிட்டு அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு குழச்சிக்கிட்டு. ஆனா அது சொல்றது எனக்கு நேரமே இல்லைன்னு. நம்ம அநேக நேரங்கள்ல அப்படிதான் சொல்றோம். மணிக்கணக்கா பல வேலை செய்வோம்ல, அதை செய்வோம், ஒன்றும் உருப்படி இருக்காது. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா ரொம்ப முக்கியமானது எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சா வாழ்க்கையில வெற்றி அடைவோம். உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது தெரியுமா? சில விஷயத்த நம்ம செய்யாததுனால வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. சில விஷயம் செஞ்சிட்டுனா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாறிடும். நான் ஒன்று சொல்றேனே, 2 பேரும் மரம் வெட்டுறாங்க. 2 பேரும் காலையில சரியான நேரத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. 2 பேர் கையிலையும் ஒரே நேரத்துல தான் அந்த வெட்டுற கத்தி கொடுத்துருக்குது. ஆனா ஒரு ஆளு என்ன செய்யறாரு அப்படின்னா, காலையில 6 மணிக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சாயங்காலம் 6 மணிக்கு வரைக்கும் வெட்டுறாரு. ஆனா இன்னொருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, 2 மணி நேரமா அந்த கத்தியை தீட்டிகிட்டே இருக்காரு. வெட்ட ஆரம்பிச்சாருல, அவர் சொல்றாரு, பைத்தியக்கார மாதிரி தீட்டிக்கிட்டே கிடக்காம பாரு, 2 மணி நேரம் வேஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இந்த 2 மணி நேரம் தீட்டி முடிச்சவர் வெட்டி ஒரு 2 மணி நேரத்துல அந்த மரத்தை என்ன செஞ்சிட்டாரு, கீழே சாய்ச்சிட்டாரு. அவன் என்ன செய்யறான்னா வெட்டிகிட்டே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? மரம் வெட்டும் போது நாம் செய்ய வேண்டியது நேரம் பெருசு இல்லை, ஆனா எதை முதல்ல செய்யணுமோ அதை செய்துட்டா வேலை எளிதாக மாறிவிடும்.
நீங்க ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நீங்க நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கை ஸ்மூத்தா மாறிடும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. ஏசப்பா நமக்கு எல்லாம் பார்த்துட்டுருவாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, ஒரு எளிய வழி ஒன்று இருக்கு. ஆண்டவரோடு சேர்ந்து ஓடுற ஓட்டத்தை நிறுத்திட்டு நாம தனியா ஓடுறதுனால தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுது. நாம போராடுறோம், பல விஷயங்களுக்கு போராடுறோம். சில நேரத்தில் அடைக்கப்பட்ட கதவு முன்னாடி நின்று தட்டிக்கிட்டே இருக்கும். பல நேரங்களில் நம்ம பலத்தை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. ஆனா நீங்க அருவாவை பட்டயத்தை நல்லா தீட்டிட்டீங்கன்னா உங்க ஃபோர்ஸ் ரொம்ப வர வேண்டியதில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை, பட்டயம் ஷார்ப்பா இருந்தா இல்லை அப்படின்னாவே என்ன செய்யும்னா அப்படி துகள்கள் போகும். ஆனா முழுக்கையா இருந்துச்சுன்னா, பட்டயம் மொட்டையா இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப என்ன செய்யணும், உங்க பலத்தெல்லாம் கூட்டி வெட்டணும். ஓங்கி வெட்டினாலும் ஒரு இன்ச்சு தான் இறங்கும். ஆனா பட்டயம் ஷார்ப்பா இருந்தா அப்படி வெட்டினா 2 இன்ச்சு இறங்கிரும். ரொம்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. கிறிஸ்தவ ஜீவியத்திலே அப்படிதான். நம்ம ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அதிகமா நம்ம நேரம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கை ஆயில் போட்ட செயின் மாதிரி ஸ்மூத் ஆயிடும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஓட்ட போக முடியாது. எந்திரிச்சு ஓட்டுறது, சவுட்டுறது கிளம்பு. சில எல்லாம் உள்ளுக்குள்ள காலை ஓட்டெல்லாம் ஓட்டுவாங்க. ஆனா அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ல கொஞ்சம் ஆயில் போட்டோம்னா ஸ்மூத் ஆயிரும். இது நடைமுறையா உள்ளதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா உண்மையிலும் உண்மை அதுதான். நீங்க ஆண்டவருக்கு நேரம் கொடுங்க, நீங்க பைபிள் நிறைய படிங்க, ஆண்டோடைய வசனத்தை கை கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஆண்டவர் கிருபை பாராட்ட ஆரம்பிச்சிருவாரு. வசனம் தான் நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்த ஆரம்பிச்சிருது. வசனம் விசுவாசத்தை வலுப்படுத்த ஆரம்பிச்சிருது. அப்போஸ்தலர் 14:9 பவுல் சொல்றாரு, அவன் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார் பவுல். அங்க ஒருத்தன் பிறவியிலே சப்பானியா இருந்த ஒருத்தன் அவருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருந்து அது கேட்டுட்டே இருக்கிறான் வசனத்தை. பவுல் அவனை உத்து பார்த்தா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டென்று அவன் கண்டு அவனை குணமாக்கினதை பார்க்கிறோம். எப்போ அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, பவுல் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்ததுனால விசுவாசம் வந்துருச்சு. நான் இங்க பேசுற வசனத்தெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். நீங்க கேட்டுட்டு இருந்தா. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்களா? இல்லை. சிலரெல்லாம் பைபிளுக்குள்ள வச்சே செல்போன் நோண்டுற ஆள்லாம் இருக்கு. அங்கிருந்து எனக்கு தகவல் வந்துச்சுது, பாஸ்டர் நீங்க உயிரை கொடுத்து பேசுறீங்க, ஆனா பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பைபிளுக்குள்ளேயே செல்போன் வச்சு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கிறத கஷ்டமா இருக்குன்னு செய்தி அங்கிருந்து வருது. அப்படின்னா அப்படியும் ஆள் இருக்கும், சபைக்குள்ள இருக்கும். சபைக்குள்ளதான் இருக்கும். இந்த மனுஷன் எப்படா முடிப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இப்பதானே இத்தனை 2வது பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு பாஸ்டர், 3வது பாயிண்ட் எப்ப முடிப்பாரோ, மணி வேற ஆயிருச்சேன்னு அந்த நோக்கத்தோடையே வசனம் கேட்கிற ஆள் இருப்பாங்க. அவங்க விசுவாசம் வளராது. இன்னைக்கு ஏதாவது எனக்கு கர்த்தர் சொல்லுவாரா? என் வாழ்வின் எதிர்காலங்களுக்காக, என் கண்ணீர் மாறுவதற்காக, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக ஒரு வார்த்தையாவது இன்னைக்கு கர்த்தர் பேச மாட்டாரான்னு இருதயம் திறந்து எதிர்பார்ப்போடு கேட்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு உண்மையா ஒரு வார்த்தை ஆண்டவர் தருவார். நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்தை கேட்கிறதுனால விசுவாசம் பெறுகிறது. வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு மனிதன் வசனம் கேட்பதால் நடந்தான். அவனுக்குள்ள இந்த விசுவாசத்தை பவுல் கண்டான். இன்னைக்கு இந்த காலை வேளையில் விசுவாசம் வளரும்னா வேத வசனம் ரொம்ப முக்கியம். வசனம் கேட்பதால் விசுவாசம் வளரும். அப்போஸ்தலர் 16:4-5 படிக்கும்போது, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டது. எதனாலே சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டது? எதனாலே விசுவாசிகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டார்கள்? அவங்க விசுவாசம் எப்போது பலன் அடைந்தது அப்படின்னா, அந்த விதிக்கப்பட்ட சட்டங்களை, வசனங்களை அவர்கள் கை கொண்டதுனால, கேட்டதுனால
விசுவாசிகளுடைய விசுவாசம் வளர்ந்தது. அங்க விசுவாசம் வளர்ந்தா ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க விசுவாசம் வளர வேண்டுமானால் வசனத்தை வாசிக்க கேட்க கவனம் செலுத்துங்க. உங்க உங்க நேரத்துல பைபிள் வாசிக்க நேரம் கட்டாயம் கொடுங்க. நீங்க எல்லாம் உழைப்பாளிகள் தான். உங்க குடும்பத்துக்காக பாடுபடுறீங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. உண்மையிலே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஆனா வசனத்தை வாசிக்காம நிறுத்திட்டு அந்த நேரத்தை நீங்க உழைச்சு ஒன்னும் மேல வரப்போறது இல்லை. ஹலோ, புரியுதா? ஆண்டோட வசனத்தை வாசிக்கிறத நிறுத்திட்டு, ஜெபம் பண்றதை நிறுத்திட்டு அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி முன்னேற வர முடியாது. இந்த நேரத்தை கொடுத்துருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நேரத்தை கட் பண்ணி, எப்பவுமே ஆண்டவருக்கு கொடுக்கறத கட் பண்ணிட்டு நீங்க முன்னேறணும்னு நினைக்கிறாதீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, அது பணமானாலும் சரி, தசமபாகமா இருந்தாலும் சரி, அல்லது நேரமா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற நேரமா இருந்தாலும், சபைக்கு ஆராதனைக்கு வர்ற நாள், இதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் அதை கட் பண்ணா முன்னேறிடுவேன், அதை விட்டுட்டா எனக்கு நேரம் கிடைக்கும், அதை வச்சு நான் 1 மணி நேரம் உழைச்சிடுவேன், இந்த நேரத்தை ஆண்டவருடைய நேரத்தை அவர் கொடுக்குற பணத்தை நிறுத்தி கடன் கொடுத்துட்டா முன்னேறிடுவேன், இப்படி ஏதாவது உனக்கு கர்த்தருடைய காரியத்தை நிறுத்திட்டு நான் முன்னேறிடுவேன் நினைக்கிறது பெரிய தவறு. ஆண்டவருக்கு உண்டானதை நீங்கள் நிறுத்தி முன்னேற முடியாதுங்க. கர்த்தருக்குரியதை நீங்க செய்துட்டா அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், அவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கும். அன்பானவர்களே, நான் உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாகன்னு கொலோசியர் 2:7 இருக்கு. ஒன்று கொஞ்சம் விசுவாசத்துக்கும் அவர் பலன் கொடுக்கறதுனால என் விசுவாசம் பலன் அடைகிறது. 2வது, என் விசுவாசம் எப்போ பலன் அடைகிறதுனா வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க என் விசுவாசம் பலன் அடைகிறது. ஒரு மனுஷன் இயேசுவை விட்டு பின்வாங்கி போறான்னா அவன் வசனத்தை நம்பல, வசனத்தை வாசிக்காததுனால பின்வாங்கி போயிடுறாங்க. வசனத்தை வாசித்திருக்கிறவங்க எல்லா சூழ்நிலையும் நிற்பாங்க. 3வது, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் எப்படி பலப்படுத்துறாரு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன நேரம் முடிச்சு பார்த்தீங்களா? நம்பர் 1, எப்படி நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி பலப்படுத்துறாரு? 1 ஏங்க 1 மணி நேரமா கத்திருக்குங்க. 1 முதல்ல பலன் கொடுத்து நம்ம விசுவாசத்துக்கு கொஞ்சம் பலன் கொடுக்குறாருல, அதனால விசுவாசம் வளர. 2வது, என்னங்க மகேசம்மா, உங்களுக்கு தெரியுதா நான் சொன்னது? 2வது சொல்ல முடியுமா? அல்ல சாந்தி சிஸ்டர், ஆண்டுடைய வசனத்தினால நம்ம விசுவாசம் பலனடையுது. திரும்ப சொல்லுங்க. முதல்ல விசுவாசம் எப்படி பலனடைய செய்யறாரு ஆண்டவர்? 1 பலன் கொடுத்து, 2வது வசனத்தினால விசுவாசம் வளருது. 3வது, தேவன் நம்முடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:7 நான் வாசித்துறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். 1 பேதுரு 1:7 இருக்கு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 3வது, நம்முடைய விசுவாசம் எப்போ பலப்படுதுன்னா பலன் கொடுக்கறதுனால மட்டும் இல்லை, உபத்திரவத்தினாலையும் நம்முடைய விசுவாசம் பலப்படுமா? கிடைக்கிறதுனாலையும் விசுவாசம் பலப்படுது. நமக்கு நம்ம இழக்கிறதுனாலையும் விசுவாசம் பலப்படுதான். சவுண்டை காணமே. பலன் கொடுப்பாருன்னு அல்லேலியா நீல, உபத்திரம் வரணும்னா அது சத்தத்தை காணமே. போதும் ஆண்டவரேன்றீங்களா? யோபு வாழ்க்கை பெற்றுக்கொண்டதால் விசுவாசம் பலன் அடையல, யோபு வாழ்க்கையில இழந்ததால் விசுவாசம் பெருகினது. நான் இழக்கணும்னு சொல்ல வரல, ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் அப்படி செய்கிறார். எல்லாருக்கும் அப்படி அல்ல. பல நேரங்களில் பலன் கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை உயர்த்துறாரு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை கொண்டு நம்மளை விசுவாசத்துல பலனடைய செய்கிறாரு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுன்னு யோபு சொல்ற அந்த இடம் எங்க அப்படின்னா, எல்லாம் இழந்து நிற்கும் போது,
ரெட்டிப்பான நன்மை பெற்ற பிறகு அல்ல, இன்னும் ரெட்டிப்பான நன்மைலாம் கிடைக்கல, எதுவுமே நடக்கல, அவன் இழந்து போய் நிற்கிறான்ல, அப்ப அவன் சொல்ற வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்ற விசுவாசம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் வல்லமையானவர்னு சொல்ற விசுவாசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அவன் வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் பாடுகளையும் பட்டு வந்ததுனால அவன் விசுவாசம் இன்னும் பலமுள்ளதா மாறிடுச்சுது. பாடுகளும் கஷ்டங்களும் ஒரு மனுஷனை பலமுள்ள விசுவாசம் உள்ளவனா மாத்துது. யோபுவுக்கு மாத்துறது போல நம்முடைய வாழ்க்கையில மாற்றும். நீங்கள் ஒருவேளை நீங்க நினைக்கல, ஐயோ எனக்கு பாடுகள் உபத்திரம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுல ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. உங்க விசுவாசம் இன்னும் பலமுள்ளதாய் மாறிக்கொண்டே வரும். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல படிக்கும் போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 25 வருஷம் குழந்தை இல்லைன்ற அந்த உபத்திரம் அவனுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. 25 வருஷம் இல்லை, ஆனாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் பலமுள்ளதாய் மாறிக்கொண்டே இருந்தது. இன்னைக்கு இந்த காலையில நீங்க ஒருவேளை, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு, இந்த உலகத்துல எல்லாருக்கும் அப்படி இல்லையே, தீமை செய்கிறவன் கூட நல்லா இருக்கிறான்னு, உண்மையாய் வாழ நினைக்கிற எனக்கு ஏன் இந்த கஷ்டம், என் குடும்பத்துல மற்றவங்களுக்குலாம் இல்லாத பாடு எனக்கு, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்க வாழ்க்கையில உபத்திரவத்தை பத்தி கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை, சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை உயர்த்துறதுக்காக சில பாடுகளையும் கஷ்டங்களையும் தேவன் உங்களுக்கு அனுமதிக்கும் போது சோர்ந்து போகாதிருங்கள். அப்போதும் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். இந்த கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இரட்டிப்பான நன்மை வேணும்னா விசுவாசம் பலமுள்ளதா மாறணும். விசுவாசம் பலமுள்ளதா மாறணும்னா ஆண்டவர் உபத்திரவத்தின் பாதைகளில் நம்முடைய விசுவாசத்தை பலமுள்ளதா கர்த்தர் மாத்துறார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரையே சார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உபத்திரம் வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா ஒரு அழிந்து போகிற பொண்ணே அக்னியில தான் அது சோதிக்கப்பட்டு விலையேறப்பட்டதா மாறுது. அக்னி ஒரு பொண்ணை, தங்கத்தை விலையேறப்பட்டதா மாத்துது. நம்ம விசுவாசம் விலையேறப்பட்டதா மாறணும்னா, பலமுள்ள விசுவாசம் மாறணும்னா அது சோதிக்கப்படுது. சோதனை, நம்ம வாழ்க்கையில் சோதனையும் கஷ்டம் வரும்போதுதான் நம்ம விசுவாசம் என்ன செய்யுதுன்னா சுத்த பொண்ணா மாறுது, பலமுள்ள விசுவாசம் மாறுது. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்ணீர் பாதையா இருக்கும், அது எளிது அல்ல, கஷ்டம்தான். ஆனா அந்த உபத்திரவத்தின் பாதை வழியாக தேவன் நம்மை ஒரு நல்ல பலமுள்ள விசுவாசம் மாத்துறாரு. உபத்திரவத்தின் பாதையில் போகிற தேவ பிள்ளைய கர்த்தர் நம்மளை அழிக்கிறதுக்கு இதை கொடுக்குறான்னு நினைச்சிடாதீங்க. நம்மளை உருவாக்குறதுக்கு, பரிசுத்தமாக்குறதுக்கு, பலமுள்ள விசுவாசியா மாத்துறதுக்கு, விசுவாசம் உள்ளவங்களா மாத்துறதுக்கு தேவன் அப்படி செய்கிறார். யோபுவ வாழ்க்கையில உபத்திரவத்தை தேவன் அனுமதிச்சது எதுக்கு அப்படின்னா, யோபுவை முற்றிலுமா அழிக்கிறதுக்கா இல்லை, அவன் உண்மை உள்ளவன் என்று சாத்தானுக்கு முன்னாடி காண்பிக்கும்படியாகவும் அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிறைக்கும்படியாகவும் யோபுவின் வாழ்வில் தேவன் உபத்திரவத்தை அனுமதித்தார். என் வாழ்க்கையில் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்னு இந்த கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, எனக்கு இந்த காலையில கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. உன்னுடைய விசுவாசம் சுத்த பொன்னாய் மாறுவதற்கு, பலமுள்ள விசுவாசம் ஆவதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணி விடுங்கள். அன்பானவர்களே, அந்த பாடுகளிலும் அந்த உபத்திரவங்களிலும் நீங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இல்ல, பாடு வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடுறோம் பாருங்க, ஆமாவா இல்லையா? யோம நாம இருக்கிற ஆளுக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா ஓடி ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருவாங்க. ஜெபிக்க தூண்டுது. அல்லேலூயா. சோத்திரமே சொல்லாத ஆளு கைவழினா அப்பா சோத்திரம் சோத்திரம் 4 தோத்திரம் கூடுதலா வருது இல்ல? இயேசுவே நினைக்காத ஆளு மண்டையில் தட்டினவன் அப்பா சோத்திரம் அப்பதான் நினைக்குது. சில ஆள் உபத்திரம் வந்தா தான் கத்தட்டே வரும். அல்லேலூயா. அப்படி இருக்கு. என்ன செய்ய? ஒரு அம்மா இருக்கு, எப்பெல்லாம் பிரச்சனையும் அப்ப மட்டும் வரும். ஐயா என் பிள்ளைக்கு குழந்தையே இல்லை, முதல்ல திருமணமே ஆகலைன்னு வந்துச்சுது. சோமனா திருமணம் ஆகி போயிடுச்சு. அப்புறம் குழந்தையே பிறக்கலங்க. அப்புறம் 2 வாரம் தான். அப்புறம் சொல்லிச்சு குழந்தை ரெடி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் வரவே இல்லை. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்துச்சு. என்னம்மா என்ன எதுவும் பிரச்சனையா என்ன? ஐயா அந்த குழந்தை நடக்கவே மாட்டேங்க. ஒவ்வொரு முறையும் தேவைகள் வரும்போது மட்டும்தான் தேடி வர கூட்டம் என்ன செய்துதான் இருக்கு. பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே,
பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வந்து கஷ்டமும் பாடும் வரும்போது நம்ம இன்னும் ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன செய்யறோம்? ஓடுறோம். பாடுகளின் மூலமா நம்ம விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துறாரு. ஒண்ணு மாத்திரம் நீங்க சொல்ல முடியுமா? யோபு மாதிரி பாடுகளின் உபத்திரவங்களிலும் போகும்போது யோபு சொன்னா, எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுப்பா, ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீ ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறவர், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், என்னை கைவிட மாட்டீர் நம்புறேன், என்னை உயர்த்துவீர் நம்புறேன், வேற எதை பத்தியும் கவலைப்படல, நான் யாரையும் நம்பல, உண்மை நம்புகிறேன் ஐயா. ஆண்டவர் எத்தனை பாடு எத்தனை சோதனை வந்தாலும் உண்மை பற்றி கொள்ளுகிறேன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என்னை ஆசீர்வதிப்பீர் நம்புறேன் ஆண்டவரேன்னு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசம் பெருகும். இந்த யோபுவை கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால உயர்த்தி அவனை ஆசீர்வதிச்சாரு. 2 மடங்கு ஆசீர்வாதம். அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவார்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவன் கர்த்தர் மேல் அவ்வளவு விசுவாசமா இருக்க காரணம், உபத்திரவம் அவனை விசுவாசத்தில் பலமுள்ளவனாக யோபுவை மாற்றியது. ஒரு மனுஷன் இப்படி சொல்ல முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு ஒருத்தனால சொல்ல முடியும்னா அவன் விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசமா இருந்தா அப்படி சொல்ல முடியும். கொன்று போடுற ஆளை யாரா நம்புவாங்களாயா? ஆனா யோபு சொல்றான், என் ஆண்டரை பத்தி எனக்கு தெரியும், அவர் நல்லவருங்க, அவர் பத்தி எனக்கு தெரியும், அவர் அழிக்க மாட்டாருங்க, அவர் கொன்னே போட்டாலும் என்னை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்புவாரு, என்னை உயர்த்துவாரு, என்னை உயிரோடு எழும்ப செய்யவும் அவரால் முடியும். என் மீட்ப உயிரோடு கூட இருக்கிறார், என் சொந்த கண்களை அவரை காணும், அந்நிய கண்கள் அல்லன்னு யோபு சொல்ல முடிஞ்சதுன்னா அப்ப எப்படி விசுவாசம் இருக்கா? அப்படி சொல்லி இருப்பான். எவ்வளவு உபத்திரம் வாழ்க்கையில, அத்தனை உபத்திரம். இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைய, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலன்னா கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்காது நடந்துட்டா கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில சின்ன சின்னதெல்லாம் உங்களை பேசுதுன்னு கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில அவமானப்படுகிற நேரங்கள், இக்கட்டான நேரங்கள்ல, மனம் உடைஞ்சு அழுகிற நேரங்கள்ல நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சில நேரம் அந்த பாதையிலேயே நம்மளை கொண்டு போவாரு. ஏன்னா உங்களை வந்து பலப்படுத்துறதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கு சில நேரம், எல்லா நேரம் அப்படி ஆண்டவர் செய்யறதில்ல. சில நேரம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த அப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதைகள்ல கர்த்தர் கொண்டு போவாரு. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், உபத்திரவத்தின் பாதை வழியாய் போகும்போது ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசமா நீங்க இருந்தீங்கன்னா ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் தருவார். சொல்லுங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவார். நீங்க சொல்றதை பார்த்தா கிடைக்காத போல தெரியுது. சொல்லுங்க எல்லாரும், ரெட்டிப்பான நன்மை தருவார் ஆண்டவர். எழுந்து நின்று ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பவுல் சொல்றாரு, ஓ நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆண்டவரை யோபு வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான்னா அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவரை பத்தி சரியா தெரியாத ஆளு அவர் மேல விசுவாசம் வைக்க மாட்டாங்க. யோபுவுக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும், ஆண்டவரை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டான். நம்ம ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டாருன்னு உறுதியா இருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவனை பத்தி ஒரு மனைவி வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா, யாராவது வந்து சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் ஒரு பொம்பளையாளோடு போனாருன்னு சொன்னா அந்த அம்மா சொல்லும், என்ன சொல்லும்? ஏங்க, உங்க கணவரை பத்தி உங்ககிட்ட வந்து யாரா சொல்றாங்க, உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பொம்பளையோட போயிட்டு இருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? எங்க வீட்டுக்காரர் எனக்கு பத்தி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா கொஞ்சம் சரியா தெரியல அப்படின்னா கவலைப்படுவாங்க. நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. இது ஒரு உதாரணமா தான் சொல்றேன். ஒரு ஆளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா யார் யார் என்ன சொன்ன அதை பத்திலாம் எனக்கு தெரியும் அவரை பத்தி அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் வந்து யாரா சொல்லட்டும், ஆனா என்னை பத்தி, என் ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை வச்சு அவரை நான் முடிவு பண்ணல. அவர் வந்து ரொம்ப வல்லமையானவருங்க. ஆனா என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அவர் யாருன்றதை வெளிப்படுத்துறதுக்காக இல்லை, அவர் யாருன்றது எனக்கு தெரியும். நான் எதையாவது வச்சு அவரை நம்பல, நான் அவரை நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். என் இயேசு எனக்கு தெரியும், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தமான தேவன், அவர் கைவிடாத தேவன். எந்த பாதையில போனாலும் ஒரு நாள் நிச்சயமே கைப்பிடிச்சு தூக்கி விடுவார் ஆண்டவர். என் ஆண்டவர் எனக்கு தெரியும்.
ஹalleluya. நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன். பவுல் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் யார் என்று அறிந்து வைத்திருக்கிறேன் என்று? உங்கள் விசுவாசம் பெருகட்டும். உங்க விசுவாசத்துக்கு பலன் கொடுத்து உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவாரு. பல நேரங்கள்ல உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு அவருடைய வார்த்தைகளை தந்து உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாரு. சில நேரங்கள்ல உபத்திரவத்தின் பாதைகளை கொண்டு போய் உங்க விசுவாசத்தை வலிமையாய் மாற்றுவார் ஆண்டவர். உங்க விசுவாசம் குறைய வேண்டாம். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ரெண்டு கையை தட்டி கர்த்தர் நல்லவர். உபத்திரவத்துல போகும்போது சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். அவர் வல்லமையானவர். அவர் தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைய சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாம இருக்கிறீங்களா? வாழ்க்கையில மனசுல சந்தேகங்கள் வந்திருக்கா? இந்த காலை ஆராதனையில கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஒரு பலமுள்ள விசுவாசமுள்ள ஆளா நான் மாறணும் ஆண்டவரே. எத்தனை சோதனை, எத்தனை பலவீனம், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன். உறுதியாய் பற்றி கொள்வோம் ஆண்டவரே. நீ நல்லவர்னு யார் யாரெல்லாம் உண்மை விட்டு போகலாம், உண்மை விட்டு நான் போவதில்லை. உண்மையே பற்றி கொள்ளுகிறேன் ஐயா. இறுதி வரைக்கும் நீர் எங்களுக்கு தேவை. நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும், வலிமையாய் மாற்றும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லியிருக்கேன். அந்த விசுவாசம் எங்க வாழ்க்கையில பலமுள்ள விசுவாசமா இருக்கட்டும். பல நேரங்கள்ல நாங்க விசுவாசத்தை பத்தி கவலைப்படாம இருந்த நாட்கள் உண்டு. இல்ல ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உம்மை பற்றிய விசுவாசம் முக்கியம் தேவை. எங்க விசுவாசம் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை விட்டுட்டு எங்க அறிவை பயன்படுத்தி இருக்கிறோம், மன்னியும் ஆண்டவரே. விசுவாசத்தினால ஜெயிக்க வேண்டியத பணத்தால ஜெயிக்க முயற்சிச்சுக்கிறோம். விசுவாசத்தால் வெற்றி பெற வேண்டிய இடத்துல எங்க சொந்த அனுபவத்தால வெற்றி பெறலாம்னு நாங்க எத்தனையோ திட்டமிட்டு ஆலோசனை பண்ணி இருக்கிறோம். உங்க மேல உள்ள விசுவாசத்தை விட்டுட்டோமே. எங்க விசுவாசம் பெருகட்டும் ஐயா. பலமுள்ள விசுவாசமா மாறட்டும் ஆண்டவரே. அற்புதமாய் மாறட்டும். நீர் ஆசீர்வதியும், நீர் காத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இங்க நிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணி அந்த விசுவாசத்தை வலிமை உள்ளதா மாத்தி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றது போல பெறட்டும் ஆண்டவர். 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கட்டும். யோபுவின் நண்பர்கள் யோபுவை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு பார்த்த போது, ஐயோ இந்த நீதிமானை நாம் என்னவெல்லாம் சொல்லி நாம் துன்பப்படுத்தினோம் என்று நினைத்திருப்பார்களே. யோபுவின் மனைவி மன்னிப்பு கேட்டிருப்பாளே. அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் அவன் கஷ்டத்தில் நாம் உதவி செய்யவில்லையே என்றெல்லாம் அழுதிருப்பார்களே. ஆண்டவரே, அவனை பாவி என்று சொன்னவர்கள் எல்லாரும் அவனை உண்மையாகவே பரிசுத்தவான் என்று சொல்லியிருப்பார்களே. இரட்டிப்பான ஆசீர்வாதம், எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்ட விசுவாசித்த இந்த ஜனங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்தருளும் ஆண்டவரே. தேவையற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் செலவு செய்து நேரங்களை வீணடிக்காமல் ஆண்டவரே, செல்போனுக்கும் ஆண்டவரே உலக பிரகாரமான பல காரியத்திற்கும் நேரத்தை வீணடிக்காம ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் நேரம் செலவு செய்து வாழ்க்கையில் ஆண்டவரே கஷ்டப்பட்டு போராடாம ஜெபம் பண்ணி பைபிள் படித்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எளிதாக வெற்றி பெற அவங்க பட்டயத்தை ஷார்ப்பாக்க ஜெபம் பண்றோம், ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் சமாதானம் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.